ராதே கிருஷ்ணா. இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து மகனீயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த பதிவு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி. இந்த கலியுகத்தில் நம்முடைய பிரார்த்தனையை வரமாக தரக்கூடிய ஒரே தாரக மந்திரம் ராமநாமம். ராம 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 ராம். இந்த ராம நாமத்தின் மறு உருவமான பக்த ஆஞ்சநேயர் நாரதரின் சின்ன கலகத்தினால் விஸ்வாமித்திரரின் கோபத்திற்கு ஆளாக அவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் குருவை நிந்தனை செய்தவனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்க, மரண தண்டனைன்னு ராமர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்ல, அப்படின்னா நீ ஆஞ்சநேயரை வதம் செய்து விட்டு வா, என்னை அவமானப்படுத்தினான்னு சொல்ல, ராமர் ஆஞ்சநேயரை வதம் பண்ணுவதற்கு கிளம்ப, அஞ்சனையின் கீழே இருக்கக்கூடிய ராமர் விஷயத்தை அறிந்து ராமனை நோக்கி வணங்கி ராமநாமத்தை ஜபிக்க, எந்த விதத்திலும் யாரிடமும் தோற்காத ராம நாமம் ராம பானம் ஆஞ்சநேயரை சுத்தி பிரதட்சணம் அவர் பாதத்தில் ஊந்துடுத்து. அப்போ ராமனை விட ராமநாமம் மிக வலிமையானதுன்றத இந்த நிகழ்வின் மூலமாக பகவான் நமக்கு பிரத்யட்சமா சொல்லியிருக்கார். இதுவே சத்தியம். ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னாக்கா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் முதல் முறையாக நடந்தது பகவான் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்திகிட்ட நம்ம 3 அடி நிலம் கேட்கும்பொழுது அந்த 2வது அடியாக அளந்த அந்த வானத்தை கிழித்து கொண்டு செல்ற சுவாமியோட பாதம் பிரம்மலோகத்தை சத்தியலோகத்தை அடைய, அங்கு பிரம்மா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண, அந்த அபிஷேக நீரே கங்கா நதியாக பிரவாகம் எடுத்து பிரம்மலோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. பகீரதன் பிரயத்தனம் பண்ணி அந்த கங்கையை பரமேஸ்வரன் அனுகிரகத்தோட பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த பிரம்மா அபிஷேகம் பண்ண காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதே போல் 2 யுகங்களை கண்ட ராமபக்தனான ஜாம்பவான் ராமேஸ்வரத்தில், அந்த ஜாம்பவானுக்கு அந்த சுவாமி ராமராக காட்சி அளித்த புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு மகனியர் சொல்லியிருக்கா. ஆக இக வாழ்க்கையில் நாம் நல்ல சுகத்தோடு வாழவும், நோயில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காகவும், பகவானின் பாதத்தை நோக்கி நம் பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கான வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்லாம் மகனியர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணு ஸ்மரணை பக்தியில் பார்த்தேன்னா முதல்ல ஸ்மரணை தான் போட்டிருக்கு, கேட்கறது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தையோ நான் பாராயணத்தையோ கேட்கறது ஸ்மரணைன்னு சொல்லுவாள். இதுவே முதல் இதாக பக்தியாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இதில் நம்ம கோயிலில் முதன் முறையாக வேணுகோபால சுவாமி சன்னிதானத்தில் முதல்ல ஒரு சின்ன பாராயணம் 7 மணிக்கு, நாளைக்கு 7 மணிக்கு அந்த சின்ன பாராயணம் ஆரம்பிச்சுட்டு, நமது கோயில் பிருந்தாவனம் ரொம்ப வசதியானது. இப்போ வர வர இவ பண்ணக்கூடிய பூஜையினால் இந்த பிருந்தாவனம் எப்படி மாறிட்டுருக்குன்னு கேட்டேன்னாக்கா, துவாரகா மாறிட்டு இருக்கு. இங்கே கூடியிருக்கிற மக்கள் அனைவருமே என்ன அவளுக்கு சிந்தனையில் ஓடுறதுன்னா, எம்பெருமான் வேணுகோபால சுவாமியை தான் சிந்தனையில் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஒரு உன்னதமான இடமாக இந்த பிருந்தாவனம் மாறிண்டே வந்துருக்கு, ரொம்ப பிரமாதமாக மாறி வந்துருக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வேத பாராயணம் மற்றும் வேணுகோபால சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள். 7:30 மணிக்கு எப்பவும் போல அபிஷேகம் ஆரம்பம், 7 மணிக்கு உற்சவ ஆரம்பம். 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 7:30 மணிக்கு வேணுகோபால சுவாமிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கிறது. மேலும் வேத பாராயணம், 4000 திவ்ய பிரபந்த பாராயணம், அன்னதானம் என்ன பலவிதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம கோயிலுக்கு வரக்கூடியவர்கள், இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே அவசியம் நம்ம கோபாலபுரம் கிருஷ்ணர் கோயிலுக்கு வரணும். வர முடியாதவா அபாவா ஆற்றுல இருந்துட்டே நம்ம வேணுகோபால செய்ய பிரார்த்தனை பண்ணேன்னாக்கா பகவான் அனுகிரகம் பண்ண போகிறார். அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் ஆபாவா ஆற்றுல இருக்கிறச்சே அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கலாம். இந்த கோயிலை வந்துட்டாங்கன்னா எதுக்குமே குறையில்லை. பக்திக்கோ நாம சங்கீர்த்தனத்துக்கோ ஸ்மரணைக்கோ எதுவுமே குறையில்லை. நம்முடைய வாழ்வின் தன்மையை அதிகமாக உயர்த்தக்கூடிய இடமாக நாளைக்கு நமது கோயில் பிருந்தாவனம் மாறப்போகிறது. அவசியம் எல்லாரும் வரணும், கலந்துக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.